ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் காரில் வர சவாரி ஜோடி கல்யாண ஜோடி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியாச்சும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்லேயும் பெரிய ஆள் அப்படின்றதுனால அவருடைய அப்பா போலீஸ் அப்படின்றதுனால அந்த பொண்ணு ஓடி அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துச்சு. ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கோயிலுக்கு போய் நின்று எல்லாம் ரெடி பண்ணுற நேரத்தில் அங்கே பொண்ணுடைய அப்பா வந்துடுறாரு. அதுவும் எதர்ச்சியாக தான் வந்தார். அப்படி அவர் வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பார்த்த உடனே மாப்பிள்ளை கிட்ட சொன்ன உடனே மாப்பிள்ளை பயந்துக்கிட்டே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. ட்ரூ லவ், அதுவும் எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடைசியில் பொண்ணை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாரு. கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் பின்வாசல் வழியாவோ இல்லை அந்த பொண்ணையும் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிருந்தா கூட ஆயிருக்கும். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் இப்படி பயப்படுறாங்களேன்னு தெரியல. எல்லாம் பொண்ணு தான் பயந்து போவாங்க எல்லாருடைய கல்யாணத்துலேயும். ஆனால் இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை தலை தெறிக்க ஓடி போயிட்டாரு. உண்மையிலே இவனை நீ லவ் பண்ணியாமா, எப்படி பார்த்த உடனே விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சோழன் கேட்டுட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் தயங்கி நின்றுட்டு இருக்கிறப்போ இவரும் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வெளியில் இருக்கிற ஆட்கள்கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்களும் தயங்கி நின்றுட்டு இருக்கப்போ சட்டுன்னு திரும்பி பார்க்கும்போது அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவர் வராரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வராங்க. அந்த மாலையை கூட கழட்டி தூக்கி போட்டுட்டு வரலான்ற எண்ணம் கூட இல்லை, அப்படியே வந்திருக்காங்க. அப்படி தூக்கி போட்டுட்டு வந்தால் கூட ஏதோ இவர் டிரைவர் சவாரிக்காக வந்திருந்தேன், ஸோ சாமி கும்பிட கூட டிரைவராக வந்தார் அப்படின்னு எதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் அவங்க போகிற போக்கில் சோழனை மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் மாட்டி விடணுன்ற எண்ணம் கிடையாது, அவருடைய மாலை சோழன் கையில் இருந்ததுனால சோழன் மாட்டிக்கிட்டாரு. இப்போது நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தா நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க திருட்டுத்தனமாக கோயிலுக்கு வந்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்கவும் எதான் எல்லாம் ஓடி போயிட்டாங்களே யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சோழன் சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு அப்போ தான் கையில் இருக்கிற மாலையை கவனிக்கிறாரு. அதை பார்த்த பின்னாடி தான் சோழனுக்கு தெரியுது, ஐயோ நாம்பளா சோழா இப்படி மாட்டிக்கிறியாடா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோழன் தவிக்கிறாரு. அந்த பொண்ணும் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்குது. ஆல்ரெடி அது வரும்போது பயத்திலே தான் வந்துச்சு. எந்த ஒரு வார்த்தையுமே அந்த பொண்ணு பேசுறது கிடையாது. சோழன் தான் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் வெறும் டிரைவர், கார் டாக்ஸி டிரைவர் அப்படின்றாங்க. ஓ போயும் ஒரு கார் டாக்ஸி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க ஓடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் இன்னுமே சரியாக புரிஞ்சுக்கலையா, நான் இந்த பொண்ணையும் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. அப்போது எங்கே அவங்கள ஆளை காணும் அப்படின்ன உடனே சோழனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணும் முழிக்கிறாங்க. பொய்யாடா சொல்கிற, வா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நடங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. போகிற வழியிலே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சோழனை கூட்டிகிட்டு போய் தோலை உரிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார், நான் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், அதாவது இவங்க என் கார் புக் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் சார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது யாருமே நம்புறது கிடையாது. சோழனை அவரே கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு அங்கே போனதுக்கப்புறமா பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படி இப்படின்னு சோழன் இருந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சார், நிலா என்னுடைய பொண்டாட்டி சார், எனக்கும் நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க. ஓ அப்போ நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவளை ஏமாற்றி கூட்டிகிட்டு போறியா, அவள் லவ் பண்ணிட்டு இருந்தவன் அப்போ நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. சார் நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளுங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க சார், என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு பொண்டாட்டியே இதுக்கு இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் நான் தப்பு பண்ணியிருந்தா தானே சார் பயப்படணும், நான் தப்பு பண்ணியிருந்தா எப்படி சார் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுவேன், ப்ளீஸ் கொடுங்க சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அந்த பொண்ணு வேறு ஒருத்தரோட சார் கல்யாணம் பண்ணிக்க என் காரில் வந்துச்சு, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்த உடனே பயந்து ஓடி போயிட்டாங்க, இந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு நான் வெறும் டிரைவர் சார், நான் இவங்களை பிக்கப் பண்ணிவிட்டு மட்டும்தான் வந்தேன். ஏமா அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் கேட்க வேண்டியது தானே சார், உங்கள் பொண்ணை மட்டும் பத்திரமா என் கண்ணில் படாத அளவுக்கு மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி ஆம்பளைங்களை பிடிச்சி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, முதல்ல உங்கள் பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க சார் யார் அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு என்ன சந்தேகப்பட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளை விசாரிச்சுட்டு உன்னை வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஃபோனுக்கு போகிறாரு. அப்போ சார் ஒரே நிமிஷம் சார் ஃபோன் கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட போயிட்டு சோழன் கேட்குறாரு. சாருக்கு தெரிஞ்சால் பிச்சிருவாரு, நான் தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார் ஒரே நிமிஷம் சார், நான் எந்த தப்பும் பண்ணலை சார், நான் எந்த தப்பும் பண்ணாதான் இங்கே மாட்டிகிட்ருக்கேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார், நான் டிரைவராக அவங்கள பிக்கப் பண்ணிட்டு தான் சார் போனேன், உங்கள் முன்னாடி தானே எல்லாத்தையுமே சொன்னேன், ப்ளீஸ் சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறமே சரி சார் சீக்கிரம் அவர் பேசிட்டு வரதுக்குள்ளே பேசிட்டு
சொல்லுப்பா, யாருக்கு கால் பண்ணணுமோ அப்படின்னமோ, நிலாவுக்கு கால் பண்ணாமா இல்லை ஓனருக்கு கால் பண்ணலாமான்னு சோழன் யோசிக்கிறாரு. முதல்ல அவருடைய ஓனருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. அண்ணா, என்னென்ன சவாரி பிடிச்சி அனுப்பிவிட்டேன், அவங்க யாரோ லவ் பண்ண காதல் ஜோடி போல இருக்குன்னு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணலான்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்திருக்காங்க. பொண்ணோடைய வீட்டில் இருந்து ஆட்களை பார்த்த உடனே அவங்க அப்படியே கோயிலே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த பொண்ணுடைய சொந்தக்காரன் பொண்ணோடைய அப்பா என்ன பார்த்துட்டு நான் தான் மாப்பிள்ளைன்னு நான் கூட இருந்ததுனால என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிடிச்சி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்ல அப்படின்னு. ஆமாண்ணா, எப்படியாச்சும் வந்து காப்பாற்றினேன், நீ தானே நான் சவாரி பிடிச்சி கொடுத்தேன், நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு, எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுல, இந்த ஆள் இதை சொன்னாலே நம்ப மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கவும், என்னடா சொல்ல எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பேரை வந்து கேட்டுக்கிறாங்க. இங்கே தான் அப்படின்னு சொன்ன உடனே மறக்காமல் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடனே, நிலாவையும் கூட கூட்டிகிட்டு வானே, அப்போ தான் அவன் நம்புவான், இல்லைன்னா நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிடா சொல்ல நீ ஃபோனை வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் வர்றதுக்குள்ளே வேகமாக வந்து ஃபோன் எடுத்து அவர்கிட்ட வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அவர் கால் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேச மாட்டேருந்து. இப்போ நீ வாயை தந்து பதில் சொல்ல போறியா இல்லையா, இல்லைன்னா அவனை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே போலியான ஒருத்தனை லவ் பண்ணேன் அப்படின்னு, அதாவது இவனை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சதுக்கே இந்த டிரைவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நாம் லவ் பண்ணணும்னு சொன்னால் அவனை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுது, அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேணாண்ணே, ஆமாண்ணே அவன் தான் விட்டுருண்ணே, நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இல்லைப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட கேட்குது. வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அவருடைய அண்ணாக்கிட்டேயும் விட்டுற சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்துட்டு. இப்போ அந்த பொண்ணு அப்படி சொன்னதுனால அப்போ இவன் தான் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இவன் என்னமோ இல்லாத கதையெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் உயிரோடையே நீ பார்க்க முடியாது அப்படின்னவும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லை. என்னடா நம்மளை பிக்கப் பண்ணிட்டு வந்து டிரைவருக்கு இந்த நிலமை, உண்மையை சொல்லி அவனை காப்பாற்றி விடலாம், நாம் லவ் பண்ணவன் தானே ஓடி போயிட்டோம் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாமல் சோழனை மாட்டி விட்டுறது. இப்போ இவரும் ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து, ஏண்டா ரஸ்கல் பொய்யா சொல்கிற, அந்த பொண்ணு நீ தான் சொல்லுது, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க வந்தேன்னு சொல்லுது, நீ பொய்யா சொல்கிறா, என் பொண்ணு ஏற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவறான புரிதல்னால சோழனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இங்கே சோழன் இப்படி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஃபோன் பண்ணி நம்ம அந்த ஓனர் வந்து சோழனுடைய ஓனர் வந்து கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. நிலா ரொம்ப பயந்துடுறாங்க. நீ சீக்கிரம் வந்துடுறியாம்மா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா நிலாவுமே அங்கிள் வாங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அங்கிள் பிரச்சனை தான், சோழன் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு போல இருக்குது, அவருடைய ஓனர் கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்கிறாரு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு உடனே, என்னம்மா இவனுங்களது வாரம் ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதேவா இவனை வேலை, இவங்களது வேலை, போன வாரம் தானே போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்தான், திரும்பவும் என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல அங்கிள் நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு இதே வேலை அப்படின்னு இன்னொரு சைடு சோழனுடைய ஓனர் அங்கே ஆல்ரெடி முன்னாடி போய் ரீச் ஆகிடுறாரு. சார் நிறுத்துங்க சார், இப்போ எதுக்கு சார் என்னுடைய கஸ்டமரை, அதாவது என்னுடைய டிரைவரை கூட்டிகிட்டு வந்து அடிச்சிட்ருக்கீங்க, அந்த கார் என்னது சார், நாம் தான் காரோடைய ஓனர், இவன் என்கிட்ட வேலை செய்கிற டிரைவர் சார் அப்படின்னமோ, ஓ நீ தான் இவனோட முதலாளியா, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவோம். சார் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்டாட்டி இருக்கா அப்படின்னும், இவனை தான் அதையும் தான் சொன்னான், அப்போது உள்ள கல்யாணம் பண்ணிகிட்டே இல்லை என் பொண்ணை 2வது தரமாக கட்டிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சார் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நடேசன் நிலா 2 பேரும் அங்கே வராங்க. ஆல்ரெடி சேரன் நடந்த விஷயத்தில் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுனால சேரன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது கிடையாது. நிலா நேராக அங்கே வந்து நிற்கவும் சோழன் அப்படின்னு வேகமாக ஓடி வராங்க. நிலா அப்படின்னு இருக்கவும், ஏமா நீ யாருமா நில்லுமா அப்படின்னும், என்னடா பிரச்சனை அப்படின்னு நடேசன் கேட்கவும், சார் எதுக்கு சார் என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பிள்ளை தானா, எங்கள் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள், சோழன் என்னுடைய புருஷன், எனக்கும் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் பொண்ணையா தப்பாக நினைக்காதீங்க சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தார், சவாரி தான் சார் இவர் ஓட்டிகிட்டு வந்தார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சோழன் நீ என்ன சொல்கிறாரு, இவர் ஒன்றும் புரியல அப்படின்னு, நானும் வந்ததுலேருந்து இதே தாம்மா சொல்லிட்டு இருக்கேன், இவர்கிட்ட நம்ப மாட்டேன்றாருமா, சொல்லுப்பா ஏப்பா சார் பாருங்கள் சார், இந்த பொண்ணு தான் சார் இவருடைய புருஷன், ஸோ அது மனைவி, இவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு அவருடைய ஓனரும் சொல்கிறாரு. அப்போ தான் நிலா நான் நடந்தது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னும், நாங்கள் எதுக்கடா இருக்கோம் அப்போ அப்படின்றாங்க. சார் நான் சொல்கிறத முழுசாக நீங்கள் எல்லோரும் கேளுங்க சார், நான் சொல்கிறத உண்மையை சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களே, நிலா நீயாச்சும் நம்பு நிலா, நான் எந்த தப்பும் பண்ணலை நிலா, நான் அங்கே அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது ஃபோன் வந்துச்சா, ஓனர் சவாரி இருக்குன்னு ஃபோன் பண்ணார், வந்து பார்த்தா ஒரு பொண்ணு 4 பசங்க காரில் போயிட்டு இருக்கும்போது தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிற
எல்லாத்தையுமே கேட்டேன். அந்த பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்களா, வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. அந்த பொண்ணு தான் பயந்துகிட்டே வந்துச்சு. நானும் எடுத்துகிட்டு போய் சவாரி அவங்க சொன்ன லொக்கேஷனில் நிறுத்தின உடனே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்பவும் கோயிலுக்கு போயிட்டு கல்யாணத்தை பண்ணோன்னா அங்கே நின்னாங்க. கடைசியில் இவர் அங்கே வந்ததுனால அந்த மாப்பிள்ளை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு அங்கேயே விட்டுட்டு அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அந்த மாலை என்கிட்ட இருந்ததுனால நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட்ன்ற பேரில் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே அடிச்சிட்ருக்காரு. நீங்களாச்சும் சொல்லு நிலா, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், சார் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இவன் அந்த அளவுக்குலாம் வருத்தம் இல்லை. ஏற்கனவே இவனுக்கு கல்யாணம் நடந்தது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான். நீங்கள் என்னமோ திரும்பவும் இவன் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. நாங்கள் யாரும் பொய்யும் சொல்லக்கூடாது சார், உண்மையிலே இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் தான். சட்டப்படி உங்களுடைய கல்யாணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன சார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சோழன் தான் நடந்து வச்சது சொல்கிறாருல்ல, உங்கள் பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதை விட்டுட்டு எதுக்கு இப்போ சோழனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும், நிலா நானும் இதையே தான் சொன்னேன். அவர் பொண்ணு கேட்டதுக்கு அவர் பொண்ணும் நான் தானே சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அந்த பொண்ணு வரும்போதே பயந்துக்கிட்டு தான் வந்துச்சு, வீட்டில் தெரிஞ்சிருக்குமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் ஒன்று இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு ஓடி இருக்கணும், இல்லை இந்த பொண்ணாச்சும் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கணும். அது விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன மாட்டி விட்டுட்டு அவன் லவரை தப்பிக்க விட்டுட்டு சொகுசா வீட்டில் போய் உட்காந்துட்ருக்கு. இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன் நான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா எங்கள் வீட்டை போனவே ஏன் முன்னாடியே தப்பாக பேசிகிட்டு இருக்கா, விட்டன்னு வச்சுக்கோ, ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டவும், சார் போதும் நிறுத்துங்க சார், சோழன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன்கிட்டே அந்த தாலி அந்த வந்து மாலை இதெல்லாம் கொடுத்துட்டு போனதை வச்சு இதெல்லாம் இவன் தான் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். அந்த கோயிலில் இவங்க 2 பேரையும் தவிர வேறு யாருமே இல்லை. அப்போது இவங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போயிருக்காங்க. அதுவும் உனக்கே தெரியாமல் இந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கான், என் பொண்ணை. என்னம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆகி அடுத்த இன்னொரு பொண்டாட்டி கேட்குதா இவனுக்கு அப்படின்லாம் சொல்லவும், நிலா நீங்களே சொல்லுங்கள் நிலா, நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், நான் போய் அப்படி பண்ணுவேனா நிலா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டு இருக்காரு. தப்பு பண்ணுற எல்லாருமே இப்படி தான்டா சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்கவும், நடேசன் இருந்துக்கிட்டு, சார் இவன் அந்த அளவுக்கெல்லாம் வருத்தில்லை சார், ஒருத்தி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான், இதில் இன்னொரு காதல் பண்ணி கல்யாணம் வேறு பண்ணிக்க போகிறான்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் இவன் வருத்தே இல்லை அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து அந்த டைம்லேயும் சோழனை கலாய்க்கிறாரு பயங்கரமாக. அவர் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு, இவருக்கு நம்மளை பற்றி பேச வேறு இடமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி, டம்மி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. சார் இந்த பொண்ணு இவர் எல்லாரும் சொல்கிறது உண்மைதான் சார், நான் தான் அவனை சவாரிக்கு அனுப்பி வச்சேன், இங்கே பையனா பாருங்கள் சார் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கூட இருக்குது, அந்த பையன் தான் சார் ஃபோன் பண்ணி கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது, அதுக்கு தான் நான் சோழனை அனுப்பிவிட்டேன், வேணா அவனுடைய ஃபோனை வாங்கி கூட செக் பண்ணி பாருங்கள், இந்த ஃபோனில் எதுலையாச்சும் உங்கள் பொண்ணுடைய நம்பரு இல்லை உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினதுக்கான அடையாளம் ஏதாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சிடும்ல சார் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், சோழன் ஃபோனை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபோனையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் தானே ஃபோன் பண்ணி அங்கே வர சொன்ன டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, உங்கள் பொண்ணுடைய ஃபோனை வாங்கி முதல்ல செக் பண்ணி பாருங்கள், அந்த பொண்ணு யார்கிட்ட ரெகுலராக பேசுகிறா, ஃபோன் நம்பர் யார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, சோழனுடைய ஃபோன் நம்பர் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் பொண்ணு பயந்துக்கிட்டு அவன் லவ்வருக்கு ஏதாச்சும் ஆயிடுன்ற பயத்தில் சோழனை மாட்டி விட்டுட்டு உங்கள் பொண்ணு தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறா. உண்மையிலே உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்து வச்சுருக்க கல்யாணம் பிடிக்காம தான் அந்த பொண்ணு லவ் பண்ணவனு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகுது. சார் முதல்ல ஒன்று சொல்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, ஏன் பெற்றவங்கன்னா எல்லாருக்கும் காதலுக்கு எதிரியாகவே இருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டவனோட கல்யாணம் பண்ணி வைங்களேன், அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கும், அவன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு வலுக்கட்டாயமாக நீங்களே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தினம் வாழவும் முடியாமல் சாகுறன்ற பேரில் முடிவெடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்க எவ்வளோ இந்த நாட்டில் நடக்குது சார், சூசைட் பண்ணி அவங்க உயிரே விட்டுடுறாங்க. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? என்னையே எடுத்துக்கோங்க, எங்கள் வீட்டில் பண்ணி வச்ச கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நான் சோழன் கூட ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்களும் லவ் மேரேஜ் தானா, அதுக்கு தான் இந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு. சார் நாங்கள் அனுபவப்பட்டதுனால சொல்கிறோம், எங்கள் அண்ணனுக்கு ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவரும் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கடைசியில் அவருக்கும் கல்யாணம் நடக்காமல் போயிடுது. அவங்களுடைய வீட்டிலேருந்து யாராச்சும் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என் அண்ணனுக்கு இந்த நிலைமை நடந்திருக்கு சார், நான் ஏன் சார் இப்படிலாம் பண்ண போகிறேன், முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அவருக்கு. அவருமே முதல்ல ரொம்ப யோசிக்கிறாரு.
திரும்ப திரும்ப எல்லாருமே சார் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு முதல்ல விசாரிங்க அப்போ தான் தெரியும் உண்மை, நேரில் கூப்பிட்டு விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால உங்கள் வீட்டு பொண்ணுனா ஒரு நியாயம், எங்களுக்குனா ஒரு நியாயமா அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால இவ்வளோ தூரம் எல்லாரும் ஒரே பதிலே சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லி வீட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு. அப்படியே அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே வராங்க. வந்த உடனே அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது. ஏம்மா உனக்கு இதே நியாயமாக இருக்கா? உனக்கு ஹெல்ப் பண்ண தானம்மா நான் வந்தேன், இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதுவும் என்ன மாட்டி விட்றா, உனக்கு ஹெல்ப் பண்ண கூட வரல, ஆஃப்டர் ஒரு டிரைவராக வந்தேன், என்னப்பா எப்படி மாட்டி விட்டே, உனக்கு அநியாயமா இல்லையா? இங்கே பார், நல்லா கண்ணை திறந்து பார், இங்கே நிற்கிறது என் பொண்டாட்டி நிலா, இவளுக்கும் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி இருக்கிறப்போ நான் எப்படிம்மா, நீ கொஞ்சம் கூட மனசாட்சியோட தான் புரிஞ்சுக்கிறியா? நீ தப்பிக்கணும், உன்னுடைய லவர் தப்பிக்கணுன்றதுக்காக எங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டு பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசிகிட்டு இருக்காரு. என்ன நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இவன் தானா அவன்? நல்லா பார்த்து சொல்லு, இல்லை அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தப்பிக்கிறதுக்காக போய் சொல்றியா? இந்த பொண்ணு அந்த புருஷன், அந்த பையனுடைய புருஷன், ஸோ அந்த பொண்டாட்டின்னு அவங்க 2 பேரும் சொல்லிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. சொத்து இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அது அவங்க மாமனாராம், இது இவர் ஓட்டிகிட்டு வந்த காரோடைய ஓனராம், சவாரி அனுப்பி வச்சது அவர் தான் சொல்கிறாரு. இப்போ நீ உண்மையை சொல்லலாம், அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க, அவன் உயிர் மொத்தமாக இருக்காது, நீ சொன்னா உயிரோடையாச்சும் விட்டு வைப்போம் அப்படின்றாங்க. நிலா இருந்துக்கிட்டு, சார் முதல்ல நீங்கள் இப்படி பேசுறதுல நிறுத்துங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறதுனால தான் அவங்க பொண்ணு பயந்துக்கிட்டு அடுத்தவர் மேலே பழிய போட்டுட்டு அவங்க தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே சார், பிடிச்சிருந்தா 2 பேரையும் செய்து வைங்க, இப்படி பிரிக்கணும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுடைய ஃபேமிலி மேட்டர், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சார், ஏதாச்சும் இழக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவோம். என்னம்மா ஓவராக பேசுகிறா அப்படின்றாங்க. சார் சார் அவளை விட்டுருங்க சார், நிலா ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறா, இவங்கள முதல்ல விசாரிங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. இதில் அவங்களோட நம்பர் எதுவுமே கிடையாது. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன சார் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருதா? நிலா நீ என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்து கால் பண்ணும்போது, பார்த்தீங்களா சார் என் ஃபோன் ஆனில் தான் இருக்குது, அப்போது வேறு ஆள் தான் சார் அந்த பையன், ஏன் சார் சந்தேகப்பட்டு இப்படி என்னை பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சோழன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. ஏமா நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சரிப்பா எல்லாம் சரி, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் நம்புகிறேன், பொண்டாட்டின்றியே உன் பொண்டாட்டி கழுத்தில் எங்கேப்பா தாலியை காணும் அப்படின்னு கேட்கவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. சார் அது எங்களுடைய பர்சனல் விஷயம், நீங்கள் சார் அதில் தலையிடுறீங்க, அந்த தாலி நாங்கள் போட்டுப்போம், கலட்டி வைப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், சட்டப்படி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னதுக்கப்புறமும் என்ன சார் நீங்கள் இவ்வளோ சந்தேகப்பட்டு கேட்குறீங்க? வேணும்னா எங்களுக்கு கல்யாணம் ஆன போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்கள், நாங்கள் சட்டப்படி கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஏன் அதுக்கான காப்பி கூட எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எல்லா ப்ரூஃபையும் காட்டுறாங்க. காட்டினாலே அவர் நம்புறது கிடையாது. இப்போ இந்த காலத்தில் இந்த தாலியை உன் பொண்டாட்டி காலத்தில் நீ கட்டு, இது உன் பொண்டாட்டின்னு தானே நீ சொல்கிற அப்படின்னு. அப்போ நான் உன்னை நம்புகிறேன், உன்னை விடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன சார் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா? இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் இப்படி பேசினா எப்படி அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. இவருக்கும் வேறு வழி தெரியல. சோலா நிலா உன் பொண்டாட்டி தானடா, ஏற்கனவே நிலாவுக்கு தாலி கட்டியிருக்கல, உன் பொண்டாட்டிக்கு திரும்பவும் நீ தாலி கட்டுறதுல உனக்கு என்னடா தாய்க்கும், கட்டுறா தாலியை, இவர் தான் நம்பாமல் கேள்வி கேட்குறாருல அப்படின்னு அவருடைய ஓனர் சொல்லிடுறாரு. நடேசன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் இல்லை இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு, அப்போ தான் என் மருமக சோழனை விட்டு பிரிஞ்சு போகாமல் இருப்பாள், எத்தனை தடவைனாலையும் என் பையன் கையால் தாலி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு நடேசன் முடிவு பண்ணி, ஆமாண்டா கட்டுறா அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு இது அதிர்ச்சியாக இருக்குது. சோழனுக்கு நிலா இது எப்படி எடுத்துப்பான்னு கூட ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நிலாவும் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. சார் நீங்கள் கொஞ்சம் கூட மேனஸே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னவும், என்னம்மா நீ தானே சொன்னா அவன் என் புருஷன்னு, அப்போ திரும்பவும் உனக்கு அவன் கையால் தாலி கட்டுறதுல என்னம்மா கஷ்டம், இந்த மாதிரி ஊர் உலகத்தில் நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். வேறு வழியே இல்லாமல் சோழனும் தாலியை கையில் எடுத்துகிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நீலா திரும்பவும் தாலி கட்டிக்க போகிறாங்களா சோழன் கையால், என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.